தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 126வது நாள். நம்முடைய அட்டவணைப்படி தேதி 8/6/2025. இன்றைய பகுதியில நாம பார்க்க இருக்கிறது எத பத்தி அப்டின்னா, இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்டின்ற தலைப்பின் கீழ தான் அன்னைக்கு நாம நமக்கான தேர்வு பகுதிய பார்க்க போறோம். அடிப்படையா பார்த்தோம் அப்டின்னா, தமிழ் மொழியினுடைய அழகியல் அப்டின்னு எடுத்துக்கிட்டா, பொதுவாவே சொல்லுவோம்ல, வளமிக்க மொழி அப்டின்னு. சொல்வளம் அப்டின்ற ஒரு விஷயத்த நாம மறுபடி ஆரம்பத்துல இருந்து தமிழ மையப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ அவ்வளவு அதிகமான வார்த்தை வளம், எழுத்துக்களும் சரி கொண்ட மொழி தமிழ் மொழி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. ஆனா, அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வார்த்தை நெறைய நேரங்கள்ல ஒண்ணா இருக்கு. ஆனா, அதற்கான அந்த அர்த்தம், புரிதல் அப்படின்றது நாம எந்த இடத்துல பயன்படுத்துறோமோ, அந்த சூழல பொறுத்து மாறுபடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ, அப்ப அந்த வகையில ஒரே மாதிரியான வார்த்தைக்கு இரு பொருள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நெறைய இருக்கு. அந்த மாதிரியான வார்த்தைகள தான் இந்த பகுதியில நாம அடையாளப்படுத்தி படிக்கப் போறோம். அப்ப இது சார்ந்த கேள்விகளும் நமக்கு நிச்சயமா நெறைய இருக்கும். அ இலக்கியத்தரமான வார்த்தைகளும் சரி, அதே வார்த்தைக்கு வழக்கு மொழியிலயும் சரி, வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் பின்பற்றப்படுது. எழுத்து மொழியிலயும் சரி, சொல்மொழியிலயும் சரி அது பின்பற்றப்பட்டு வருது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான சில எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நாம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள நெறைய நேரங்கள்ல பிரிச்சு பார்த்தோம் அப்டின்னா, தமிழ்ல ஆச்சரியப்படக்கூடிய அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த பேர் வச்சிருக்கிறாங்க அப்டின்னா, அதற்கு இந்த காரணம் தான் அப்டின்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு விளங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான மொழி தமிழ் மொழி. அதே நேரத்தில அதனுடைய ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு அப்டின்னு சொல்லுவோம்ல. அந்த உச்சரிக்கும்போது அது ஒலிக்கும் தன்மை உட்பட நாம நுண்ணிச்சு கவனிச்சு பார்த்தோம் அப்டின்னா, அவ்வளவு நுட்பமான விஷயங்கள அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கலாம் அப்டின்றது தான். இன்னமும் அது சார்ந்து நிறைய ஆராய்ச்சிகளும் போய்க்கிட்டு இருக்கு. நிறைய ஆச்சரியமான தகவல்களும் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ, இந்த பகுதியில நாம பார்க்க இருக்கிறது, இரு பொருள் தரக்கூடிய ஒரு பொதுவான சொற்கள் பத்தின ஒரு அறிமுகம் தான் பார்க்க போறோம். அப்ப இது கடந்து நெறைய வார்த்தைகள் உண்டு. இது ஒரு பயிற்சி பகுதியா தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்துதல் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துரலாம். திரை அப்படின்றது கடல் அலையையும் குறிக்கும். அதே நேரத்துல திரைச்சீலை அப்படின்ற ஒரு அர்த்தத்திலயும் கிடைக்கும். சுருள் அப்படின்ற அர்த்தத்திலயும் நாம பயன்படுத்திட்டு வரோம். இல்லையா? திரைப்படம் அப்படின்னு சொல்றோம். திரைய விளக்கு அப்படின்னு வழக்கு மொழியில பயன்படுத்துவோம். இல்லையா? திரைன்னா என்ன? அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மேடைகள்ல பயன்படுத்தக்கூடிய திரைச்சீலை. அதே மாதிரி செய்யுள் பகுதியில திரை அப்படின்றது கடல் அலை அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. அடுத்து பாருங்க, கலிங்கம் அப்படின்னா தும்மட்டி, அதே நேரத்துல மிளகு 2யும் குறிக்கக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல கலிங்கம் அப்படின்றது இடம் அப்படின்ற அடிப்படையில ஒடிசா பகுதிய குறிக்கக்கூடியதாவும் நாம படிக்கிறோம். கலை அப்படின்றது அழகு, அதே நேரத்துல நுட்பமான அப்படின்ற அர்த்தத்துல நாம பயன்படுத்துறோம். கவி அப்படின்றது அழகு, கவிகை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே நேரத்துல குரங்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் தானா? கவி அப்படின்னு தான் அர்த்தம். மெய் அப்படின்னு பாருங்க. மெய்ன்னா என்ன? உண்மை. அதே நேரத்துல உடலை குறிக்கச் சொல்றது. மெய்யுணர்தல், மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வள்ளுவத்துல நெறைய இடங்கள்ல மெய் அப்படின்றது உடல் அப்படின்ற அர்த்தத்துல தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. மெய் அப்படின்னா என்ன? உண்மை அப்படின்றும் பயன்படுத்துறோம். அம்பி அப்படின்னா படகு, தோணி 2மே ஒரே மாதிரியான ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பேர் தான். அடவி நமக்கு தெரியும். காடு. அதே நேரத்துல மிகுதி அப்படின்ற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துறோம். வழக்கு மொழியில நம்ம புத்தகத்துல ஜாஸ்தி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மிகுதி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? ஸோ அப்ப பொருத்தி பார்த்துக்கலாம். அப்படின்றது என்னது? அல்லும், பகலும் அப்படிம்போம். இரவு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வருது. அதத்தான் நாம இருள் அப்படின்னு இங்க வர்ணிக்கிறோம். அதே நேரத்துல வறுமை அப்படின்ற அர்த்தத்திலயும் பயன்படுத்துறோம். ஆ அப்படின்றது பசு, இரக்கம். ஓரெழுத்து ஒரு மொழியில படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆ நிறை அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துவோம். ஆ அப்படின்றது என்னது? இருள். பசு. கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு இந்த மாதிரி ஓரெழுத்துக்களும் அர்த்தம் தரக்கூடிய சொற்களாக தமிழில் இருக்குது அப்படின்னு 42 ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூலார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அடுத்து பாருங்க ஆக்கம். ஆக்கம் அப்படின்னா என்ன? செல்வம், அதே நேரத்துல காற்று அப்படின்ற அர்த்தத்திலயும் வரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். இந்த ஆக்கம் அப்படின்றத காற்று, செல்வம் அப்படின்னா, இந்த 2ஓட பண்ப வச்சே நாம ஒப்பிட்டுறலாம். சரிங்களா? நெறைய செய்யுள்கள்ல பார்த்தோம்னாலும் சரி,
நாவல்கள்ல பார்த்தோம்னாலும் சரி, வார்த்தை பயன்பாட்டுல இந்த 2யும் பொதுப்படுத்தி பயன்படுத்தியிருப்பாங்க. என்னன்னா, காற்று ஒரு திசையிலருந்து அடிக்குது அப்டின்னா, ரொம்ப நேரம் நம்மகிட்டயே அத புடிச்சு வச்சிருக்க முடியாது. நம்மள கடந்து போயிரும். அதே மாதிரி தான் இந்த செல்வம். நம்மகிட்ட வருது அப்டின்னா, அத சேமிச்சு வைக்கிறோம் அப்டின்றது கடந்து, அது நிலையானது இல்ல. நம்மள கடந்து போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, அடுத்தும் காத்தடிக்கும். அடுத்தும் செல்வம் வரும் அப்டின்றது தான். அப்ப அந்த சின்ன விஷயத்த நுணுக்கமா நமக்கு உணர்த்துறது தான் இந்த தமிழ் அப்டின்னு சொல்லலாம். 2க்கும் ஒரு பொதுவான பேர வச்சா என்னது? ஆக்கம், ஆக்குதல் அப்டின்ற ஒரு அர்த்தத்துல வரக்கூடியது. ஆறு அப்டின்னா என்ன? வழி அப்டின்னு நாம புத்தகத்துல படிக்கிறோம். நதிய குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. அதே நேரத்துல ஒரு எண்ணினுடைய பெயராக இருக்கிறது. ஆழி அப்டின்னா மோதிரத்த குறிக்கக்கூடிய சொல். அதே நேரத்துல ஆழி அப்டின்றது கடலுக்கான ஒரு பெயராகவும் பயன்படுத்தப்படுறது. இன்னல், இன்னா நாற்பது அப்டின்னு படிக்கிறோம் இல்லையா? இன்னாதது துன்பம், கவலை 2யும் குறிக்கக்கூடியதா இருக்கு. இகல் அப்டின்றது பகை, வலிமைக்கான வார்த்தை. இடர் அப்டின்றது துன்பம், நோய்க்கான ஒரு பொதுவான வார்த்தை. இருள் அப்டின்றது பகை, துன்பம் 2யும் குறிக்கக்கூடிய வார்த்தை. உளுவை அப்படின்றது என்னது? உளுவ மீனையும் குறிக்கும். அதே நேரத்தில புலிய குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். அதே நேரத்தில புலியோட குட்டி புலிப்பறல் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? இது பொதுவான வார்த்தை. ஏர் கலப்பையையும் குறிக்கும். அதே நேரத்தில அழகையும் குறிக்கக்கூடியது. மறை வேதம். அதே நேரத்தில வினையாகிய மறைத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலயும் நாம பயன்படுத்துறோம். ஈனும் அப்படின்னா என்ன? அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். ஈகை அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா? அதேதான். ஈனும் அப்படின்னா தரும் அல்லது உண்டாக்கும். தெரு அப்படின்றது பகை. நமக்கு புத்தகத்திலே இருக்குது இல்லையா? அது அது கடந்து தண்டித்தல். நாமம் அப்படின்னா பெயர். அதே நேரத்தில அச்சம். நுதல் அப்படின்னா நெற்றி. நமக்கு புத்தகத்துல இருக்குது. சரியா? நெற்றி, புருவத்த குறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கு. நாமார்க்கும் நமனை அஞ்சோம் அப்படின்னு படிப்போம். இல்லையா? அப்ப நமன்னா யாருக்கு பயப்பட மாட்டேன்னு அர்த்தம்? யமனுக்கே பயப்பட மாட்டேன் அப்படின்றது தான் அர்த்தம். யமன், அதே நேரத்துல யமன் யாரு? நம்மவன் அப்படின்னும் அர்த்தம். அதான் நமன் அப்படின்றது. நடலை அஞ்சோம் அப்படின்னு வரும். நடலை அப்படின்னா என்னது? துன்பம், அசைவு அப்படின்னு அர்த்தம். நாமார்க்கும் நமன எஞ்சோம் நடலை எல்லோம் அப்படின்னு படிப்போம். நகை அப்படின்றது நகைத்தல், சிரிப்ப குறிக்கக்கூடியது. நகைத்தல், அணிகலனை குறிக்கக்கூடிய வார்த்தை. குஞ்சி அப்படின்றது தலைமுடியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். அதே நேரத்துல விருது அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு பொதுவான வார்த்தையாகவும் இருக்கு. குன்று அப்படின்றது மலை அல்லது மேடு. ஒரு பொதுவான அர்த்தமா வந்தாலும், "குன்றின் மேய்திட்ட விளக்கு போல" அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மலை மேல விளக்கு வச்சா கீழ வரைக்கும் வெளிச்சம் வராது. ஏன்னா, அது உயரமான ஒரு அமைப்ப கொண்டது. குன்று அப்படின்னு என்ன எத சொல்றாங்க? ஒரு சிறிய அளவிலான மலை. அத மேடு அப்படின்னும் நமக்கு இந்த இடத்துல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. கான் அப்படின்றது காடு, மனத்த குறிக்கக்கூடியது. அடவி அப்படின்னாலும் காடுன்னு படிச்சோம். இன்னொரு அர்த்தம் அடவிக்கு என்னது? மிகுதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கழல், கழல்னா என்னது? அணிகலன், பாதம், காலணி 3யும் குறிக்கக்கூடியது. கமலம் அப்படின்னா தாமரைய குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. கிளை அப்படின்றது உறவினர்கள குறிக்கக்கூடியது. நம்முடைய சுற்றம், மரக்கிளை. கிரி அப்படின்றது மலையையும், பன்றிக்குமான ஒரு பொதுவான வார்த்தை. கவிகை அப்படின்னா குடை அல்லது ஈகை அப்படின்றதுக்கான அர்த்தம். கவி அப்படின்னா என்ன பார்த்தோம்? அழகு, அதே நேரத்துல குரங்கு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல நமக்கு குடுத்திருந்தாங்க இல்லையா? கரம் அப்படின்னா கை, அதே நேரத்துல வரி அப்படின்ற அர்த்தம். புயல், பெருங்காற்று, மேகத்த குறிக்கக்கூடிய வார்த்தை, நீரை குறிக்கக்கூடிய வார்த்தை. புனல், நீர் அல்லது பூம்புனல் அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா? ஆறு. புத்தி அப்படின்றது அறிவையும் குறிக்கும், மனத்தையும் குறிக்கும். புல் அப்படின்றது புல்லினம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பறவைகளை குறிக்கும், வண்டுகளுக்கான ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். பனை அப்படின்றது மூங்கில், அதே நேரத்துல பெருமை இதற்குமான பொதுவான வார்த்தை. படி அப்படின்னா, நூலை படித்தல் அப்படின்றது. அதே நேரத்துல வாயிற்படி, வாசப்படி இருக்குல்ல, அதற்கான ஒரு அர்த்தமாகவும் வரும். அப்ப படித்தா முன்னேறலாம் அப்படின்றத தான் 2க்குமான பொதுவான வார்த்தையா அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிணி அப்படின்றது நோயையும், துன்பத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த பிணி, இடர் இந்தமான இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் என்னவாயிருக்கு? இப்படி பொதுவான வார்த்தைகளா நமக்கு இருக்கு. தலை அப்படின்னா, தலை சிறந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சிறப்பு இன்னொன்னு என்னது? உச்சி அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு குடுத்திருக்கிறாங்க.
துடி அப்படின்றது என்னது? பறை. அதே நேரத்துல உதடு அப்படின்ற அர்த்தத்துல 2க்குமான பொதுவான வார்த்தையாக நமக்கு இருக்கு. திங்கள் அப்படின்றத என்ன சொல்றாங்க? ஞாயிறுனா சூரியன். திங்கள்னா என்னது? நிலவு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல வைகாசி திங்கள் அப்படின்னு சொல்லாடல்ல பயன்படுத்துவாங்க. என்னது? மாசத்த குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லயுமே இந்த திங்கள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அடுத்து பாருங்க, மாதிரம் அப்படின்றது என்னது? மழையையும் ஆகாயத்துக்குமான ஒரு பொதுவான வார்த்தையா இருக்கு. மனை அப்படின்னா வீடு, மனைவி. பிறன்மனை நோக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மனை அப்படின்றது மனைவியை குறிக்கக்கூடியது. மறை அப்படின்றது தவளை, தாமரை, மான். நம்ம ஏற்கனவே புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். வன்மை அப்படின்றது வலிமையை குறிக்கக்கூடியது, ஈகையை குறிக்கக்கூடியது. கொடைவள்ளல் தன்மை அப்படின்னு நாம புத்தகத்துல படிக்கிறோம் இல்லையா? அப்ப அத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இது இருக்கு. அடுத்து பாருங்க, மதலை. மதலை அப்படின்றது தூண், அதே நேரத்துல குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தையா இருக்கு. கோடு அப்படின்றது தந்தம், கொம்பு 2க்குமான வார்த்தை. மறுப்பு, பக்கம் அப்படின்னு படிச்சிருப்போம். செல்வம்னா மாடு. இதெல்லாம் வரிசைக்கு அப்படியே புத்தகத்துல இருக்கும். கேழல் அப்படின்னா, நேத்தே நாம பார்த்தோம் கடந்த வகுப்புல பன்றி. அதனுடைய இளந்தன்மைய குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல நிறத்த குறிக்கக்கூடியது. கேசரி அப்படின்றது மாற்று மொழியில சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இனிப்பு வகையும் கூட. மேனி அப்படின்றதும் உடலையும் நிறத்திற்குமான பொதுவான வார்த்தை. மேதி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க? எருமை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? எருமக்கடா அப்படின்னு புத்தகத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. மேதி அப்படின்னா எருமை, நெற்களம் அப்படின்னு சொல்றாங்க. சேய், தாய் சேய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சேய்னா குழந்தையையும் குறிக்கும், மூங்கிலையும் குறிக்கும். மூங்கிலுக்கான இன்னொரு வார்த்தையா நம்ம என்ன பார்க்கிறோம்? பனை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைக்கான இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்த்தோம்? மதலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சந்தம் அப்படின்னா அழகு, நிறம், ஓசை நயம். ஓசை நயம் நமக்கு அறிமுகம் இல்லையா? மத்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். கரம், சிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப சிரம்னா என்னது? தலைதான். உச்சி அப்படின்ற அர்த்தம். சுவடி அப்படின்றது நூலையும் குறிக்கும். ஓலைச்சுவடி தான் அதுக்கு பொருத்தம். மிக பொருத்தம். சரிங்களா? அதையும் குறிக்கும். வனம் அப்படின்னாலும் காடு, சோலை 2ற்குமான பொதுவான வார்த்தை. ஞாலம் அப்படின்னா ஞாலமெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உலகம், விந்தை, மாய வித்தை அப்படின்னு அர்த்தம். விரை அப்படின்னா மனம் குறிக்கும், தேனையும் குறிக்கும். ஓடு அப்படின்றது வீட்டு கூரை, அந்த ஓட்டையும் குறிக்கும். ஓடுறது ஒரு வினைச்சொல்லாகவும் அந்த இடத்துல நமக்கு இடம்பெறுது. இடி அப்படின்றது மின்னலுடன் கூடிய இடி, அதே நேரத்துல வினைச்சொல். இடித்தல். கல் அப்படின்றது கற்றலையும் குறிக்கும், பாறை கல்லையும் குறிக்கும். விளக்கு அப்படின்றது ஒளி தரக்கூடிய விளக்கும் நமக்கு வரும். அதே நேரத்துல ஒரு விஷயத்த பத்தி விளக்கி கூறுவது அப்படின்ற 2 அர்த்தத்திலயும் வரும். படித்தல் அப்படின்றத நாம ஏற்கனவே பார்த்தோம். படி, வாயிற்படி அப்படின்னு குடுத்திருந்தாங்க. சொல் அப்படின்றது சொல்லுதல், கிளவி அப்படின்ற 2 அர்த்தத்திலயுமே நமக்கு வரும். அடுத்து பாருங்க, கோல். கோல் அப்படின்றது நமக்கு என்னென்னதெல்லாம் குறிக்கும்? தடி, ஒரு தடியையும் குறிக்கும். அதே நேரத்துல எழுதுகோல் அப்படின்ற வார்த்தையில விகுதியாவும் வருது இல்லையா? ஸோ அப்போ அந்த 2க்குமான ஒரு பொதுவான வார்த்தையா இவங்க இருக்கிறாங்க. ஆடை அப்படின்றது நம்ம அணியக்கூடிய ஆடையும் குறிக்கும். அதே நேரத்துல பாலாடையும் குறிக்கும். மதி அப்படின்றது அறிவையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. அதே நேரத்துல நிலவுக்குமான வார்த்தையா இருக்கு. வேலம் அப்படின்னா நமக்கு தெரியும். யானை, மூங்கில். சரியா? கரும்பு 3க்குமான பொதுவான வார்த்தை. இசை அப்படின்னா புகழ்ன்னு அர்த்தம். புத்தகத்துல படிச்சிருப்போம். அது கடந்து சங்கீதம், சம்மதித்தல், இசைவு தெரிவித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? உடுக்கை அப்படின்னா என்னது? உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னாங்க. அப்ப ஆடை இழந்தவன் அப்படின்ற அர்த்தம் தான் வருது. அதே நேரத்துல உடுக்க அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இசைக்கருவி. அன்னம் அப்படின்றது உணவையும் குறிக்கும், பறவையையும் குறிக்கும். நாண் அப்படின்றது கயிறையும் குறிக்கும். நாணல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய பகுதி தான். வெட்கப்படுதல், நாணுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 2க்குமான பொது வார்த்தையா இருக்கு. ஞாயிறு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கான பெயராகவும் இருக்கு. சூரியனையும் அது குறிக்குது. அகம் அப்படின்றது வீடு, மனம் 2யும் குறிக்குது. ஏன்னா அகம் உள்ளார்ந்த அப்படின்ற அர்த்தம் வருது இல்லையா? கோ அப்படின்னா அரசன், பசு 2க்குமான பொதுவான வார்த்தை. தாரணி அப்படின்றது பூமி, உலகம் 2யும் குறிக்குது. மாடு அப்படின்னாலே என்னதுதான்? செல்வம் தான்.
திருக்குறள்ல நம்ம படிக்கிறோம். அது கடந்து விலங்கினுடைய ஒரு பெயராகவும் அது இருக்கு. தை மாதம், அதே நேரத்துல வினைச்சொல். தைத்தல் அப்படின்றது. பார் அப்படின்றது உலகத்தை குறிக்கக்கூடியது இல்லையா? அதே நேரத்துல பார்த்தல் அப்படின்ற அந்த வினைச்சொல்லையும் குறிக்கக்கூடியது. பார் போற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே போற்றும் அளவிற்கு அப்படின்னு அர்த்தத்துல வரும். ஓவியம் அப்படின்றது ஒரு சித்திரத்தையும் குறிக்கும். அதே நேரத்துல படத்திற்குமான ஒரு பொதுவான வார்த்தையா இருக்கு. சரி, இது கடந்து இதுல பயிற்சி வினாக்கள் ஒரு 5 மட்டும் குடுத்திருக்கிறாங்க. என்ன குடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஆடை தைக்க உதவுவது டேஷ் மூதுரை அற டேஷ் அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. அப்ப ஆடை தைக்க உதவுவது ஒரு நூல் உதவும். அதே நேரத்துல மூதுரை அப்படின்றது ஒரு நூலாகவும் இருக்கு. அப்ப புத்தகம் அப்படின்ற அர்த்தத்திலயும் வருது. அதே நேரத்துல ஒரு நூலாகவும் அது பயன்படுகிறது. மாலை அப்படின்றது என்னது? ஒரு பொழுதையும் குறிக்கும். அதே நேரத்துல பூமாலையையும் குறிக்கும் இல்லையா? அப்ப 2வதுக்கு ஆன்சர் ஏ. 3வது பாருங்க, அகம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உள்ளார்ந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப அகம் அப்படின்றது எத குறிக்குது? வீட்டையும் குறிக்குது. அதே நேரத்துல மனத்தையும் குறிக்குது. பயிலகம் அப்படின்னு சொல்லுவோம். படிக்கிற இடம் அப்படின்ற அர்த்தத்துல வருமா? அப்ப அந்த அகம் அப்படின்றது ஒரு இடத்த குறிக்கக்கூடிய ஒரு பெயராகவும் இருக்கு. நாமம் அப்படின்றது எத குறிக்கும்? நாமம்னா பெயர், அதே நேரத்துல அச்சம் அப்படின்னு நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உரம் அப்படின்றது எத குறிக்கும்? உரமிக்கவன் அப்படின்னு வலிமைய குறிப்போம். அதே நேரத்துல உரம் அப்படின்றது எரு அப்படின்னு சொல்லுவாங்க. செடிக்கு உரம் வைப்போம் இல்லையா? எரு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வலிமை, எரு. இந்த 2 அர்த்தத்திலயும் வரும். அப்ப இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய சொற்கள் எடுக்கலாம். நெறைய நேரங்கள்ல இதுல குடுத்திருக்கிற பயிற்சி பகுதி நாம வெளியில பார்க்கிறதும் பொருந்தி வரும். சில வார்த்தைகள் நமக்கு புதுசா அறிமுகமாகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். இல்லையா? அப்ப இத படிக்கும்போதே டக்குன்னு நாம கண்டுபிடிக்க முடிந்தது கடந்து, கொஞ்சம் கடினமா இருக்கிறது தான் நமக்கு கேள்வி பகுதியா நிச்சயமா இருக்க போகுது. அப்ப படிக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இந்த பகுதிய பொறுத்த மட்டுக்கும் வாசித்து விட்டு அத உள்வாங்கி புரிஞ்சுகிட்டாலே போதுமானது. அப்படி நாம புரிஞ்சுக்க முயற்சிக்கும்போது எது கொஞ்சம் கடினமா இருக்கோ, அதுதான் நிச்சயமா கேள்வியா இருக்க போகுது. சரியா? அப்ப அந்த புரிதலோட ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியையும் அணுகுனா, நாம எந்த விதத்திலயும் மதிப்பெண்ண இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது அப்படின்றது தான் உண்ம. நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.